You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிற இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவச்சனமே இந்த காலை நேரத்தில் இந்த எபிசோடில் ஆண்டவர் உங்களோடு கூட என்ன பேச போகிறாருன்னு சொல்லி நாம் கொஞ்சம் காத்திருந்து பார்ப்போம். தேவன் நமக்கு உதவி செய்கிறவர் இருக்கிறார். கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆசீர்வாதம் தான், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆறுதல், ஒவ்வொரு நாளும் நமக்கு பலன், ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுப்பிக்கிற காரியமாக இருக்கிறது. அதனால் பிரியமான தேவச்சனமே, ஆண்டுடைய வார்த்தை நம்மை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கும், ஒவ்வொரு நாளும் நம்ம புடமிடும், ஒவ்வொரு நாளும் நம்ம உயர்த்தும், நம்ம ஜாக்கிரதைப்படுத்தும். எந்த விதத்திலும் உலக காரியங்களுக்கும் பிசாசுடைய காரியங்களுக்கு அது விட்டு கொடுக்காது. ஆண்டவருடைய வசனம் நம்ம எல்லா விதத்திலும் பலப்படுத்தி நடத்துகிறதா இருக்கிறது. இன்றைக்கு காலை நேரத்தில் பாருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறவராக இருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரம், தி புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 24, 24ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம பார்க்கிறோம். இங்கே ஈசாக்கு ரெபேக்காளுடைய காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரமேனாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா, ஈசாக்கு ரெபேக்காளுடைய காரியங்கள். ஈசாக்கு ரெபேக்காலை பெண் பார்க்கறதுக்கு போகிற ஒரு சூழ்நிலை. எல்லா கிறிஸ்தவ இந்த நிகழ்ச்சிகளில், இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சிகளில் குறிப்பாக இந்த பகுதிகளை வாசித்து இந்த பகுதியிலேருந்து தான் அந்த குறிப்பிட்ட மணப்பெண்ணாக ஆக போகிற பெண்ணுக்கும் மாப்பிள்ளை ஆக போகிற அந்த சகோதரனுக்கும் ஏற்ற ஒரு வசனத்தை இந்த அதிகாரத்தில் தான் கொடுப்பாங்க. 24ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புத்தகம். இந்த காலை நேரத்தில் பாருங்கள், இது ஒருவேளை ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்டாக இருக்கலாம். அதாவது ஈசாக்குடைய வேலைக்காரன் ரெபேக்காலை பெண் பார்ப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு வராங்க. அங்கே அந்த அந்த எதிர்கொண்டு போகிறாங்க. இந்த பெண் வந்து என்னுடைய எஜமானுக்கு குணசாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசித்து அவங்க குடும்பம் எல்லாவற்றையும் பார்த்து அந்த பெண்ணை ஈசாக்குக்காக செலக்ட் பண்ணுறதான ஒரு காரியங்கள். அதனால் இது ஒரு புறத்தில் இருந்தாலும் நீங்கள் நேரம் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். இதில் 60வது வசனத்தை உங்களுக்கான பிரத்யட்சமாக வாசித்து அதிலிருந்து கர்த்தர் என்ன இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதமான காரியங்களை வைத்திருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இங்கே பாருங்கள், ரெபேக்காலை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடாகோடியாக பெருகுவாய், உன் சன்னதியார் நாங்கள் பாக்கியமுடைய வசனங்களால் சுதந்திரத்து கொள்ளும் என்று ஆசீர்வதிக்கிறார்கள். பாருங்கள், ரெபேக்காலை பார்த்து சொல்லப்படுகிற ஒரு காரணம், என் சகோதரி நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. வாட் a பியூட்டிஃபுல் வேர்ட்! என்ன ஒரு அதிகாரமான ஒரு வார்த்தையாக இருக்குது பாருங்கள். ஆண்டுடைய வசனம் பாருங்கள் சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வார்த்தையில் பார்க்கிறோம், ஆண்டவருடைய இந்த பெண்மணியை ஈசாக்குக்கு கொண்டு போயிட்டு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட போகிற பெண்மணியை பார்த்து கோடாகோடியாய் பெருகுவாயாகன்னு சொல்லி இந்த கால நேரத்தில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் இப்படி போல் எந்த நிகழ்வாக இல்லை அப்படின்னாலும் இந்த கால நேரத்தில் இந்த அருமையான வார்த்தை உங்கள் விசுவாசத்திற்கு, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கு அது கொஞ்சம் ஏற்றதும் போதுமானதாக இருக்கும்னு சொல்லி நான் யோசிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கு. அதனால் இங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்களை பார்த்து சொல்ல, நீ கோடாகோடியாய் பெருகுவாயாக. இது ஒரு சின்ன வார்த்தை எவ்வளவு ஒரு பெரிய வித்தியாசத்தையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருது பாருங்க. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ரெபெக்காலை எப்படி தன்னுடைய வேலையாட்களை வாழ்த்தினார்களோ, தன்னுடைய பெண் பார்க்க வந்த அந்த குடும்பத்தார் வாழ்த்தினார்களோ, தன்னோடு கூட இருந்தவங்க வாழ்த்தினார்கள், அப்படி ஆண்டவர் இந்த காரணத்தில் உங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வாழ்த்துதலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரார். கோடாகோடியாய் பெருகத்தக்க ஒரு ஆசீர்வாதம், ஒரு பலமுள்ள ஒரு ஆசீர்வாதம், ஒரு மகிமை நிறைந்த ஒரு ஆசீர்வாதம்.
ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த ஒரு பகுதியில் காணப்படுகிறது. அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, நீ பெருகப்படுகிற ஒரு வாழ்க்கை. இடம் கொண்டு பெருகி கொண்டே இருப்பாய். நீ கைட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். குடும்ப காரியங்கள், தனிப்பட்ட வாழ்க்கை, நீ ஒருவேளை ஏதாவது வியாபாரம் பண்ணலாம், அப்படிப்பட்ட இல்லை குடும்பத்தில் ஏதோ ஒரு படிப்பின் சம்பந்தப்பட்ட காரியம், வாட் எவர் இட் மே பி, the Lord is there to bless you as the people were blessed Rebecca and said, be the mother of thousands of millions and let the seed possess the gate of those who hate them. யாரெல்லாம் அவர்களை பகைக்கிறார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு விரோதமாக செல்ல, அவர்களை ஆசீர்வதிக்கும்படி, அவர்களை பிரமிக்கும்படி, அவர்களெல்லாம் இந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்படிக்கு ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டவர் அப்படி 100% ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கோடான கோடி ஒரு ஆசீர்வாதம். அதற்கு தான் இந்த ரெபேக்கால் வந்தது. இந்த குடும்பத்திற்கு, இந்த ஈசாக்குக்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. மற்ற காரியங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் வேறு வித்தியாசம்தான். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைங்களை எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் பாருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் எப்பவுமே மகிழ்ச்சியை தான் தரும், எப்போதுமே வித்தியாசமா இருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் எப்பவுமே ஆண்டவர் வித்தியாசமாக தான் தம்முடைய பிள்ளைகளை நடத்த வர தவிர ஒரு காலமோ இழிவுக்குள்ளாகவோ இகழ்ச்சிக்குள்ளாக கர்த்தர் நடத்தவே மாட்டார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ரெபெக்காளுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். குறிப்பாய் பெண்மணிங்க, சகோதரிங்க, ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இன்னைக்கெல்லாம் இந்த குடும்பத்திற்கு உழைக்கிறோம், அப்படியே நாங்கள் தேய்ந்து போகிறோம், எங்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, எங்களை நடத்துவதற்கு யாரும் இல்லை, சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, கொஞ்சம் படுத்து உறங்கினியான்னு தூங்குறதுக்கு கேட்கறதுக்கு யாரும் கிடையாது, கொஞ்சம் உடம்பு முடியலனா எங்களை கேட்கறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஆனால் இன்னைக்கெல்லாம் நாங்கள் இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறோம், இந்த மனுஷனுக்கு உழைக்கிறோம், இந்த பையனுக்கு உழைக்கிறோம், இந்த பெண்ணுக்கு உழைக்கிறோம், இவங்க இதை செய்தா அதை நாங்கள் மறுபடியும் செய்யணும், இதை கழுவணும், அதை பிடிக்கணும், இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் டென்ஷனை கிரியேட் பண்ணிக்கொண்டு ஒருவேளை எங்களை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த அடிமை உங்களை எப்படி ரெபெக்கால ஈசாக்குடைய ஜனங்களுடைய அவரை பெண் பார்க்க வந்ததான அந்த மக்கள் இந்த பெண்மணியை வாழ்த்தினார்களோ, அப்படி இந்த கால நேரத்தில் உங்களை மனமாற நான் வாழ்த்துகிறேன். இப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இந்த பெண்மணிக்கு கோடியா இருந்தது. அந்த ஒரு ஆசீர்வாதம் இந்த கால நேரத்தில் உன்னுடைய குடும்பத்தில் உண்டாகட்டும், உன் நிமித்தமாக அந்த தலைமுறைக்கு, உன் பிள்ளைங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ரெபெக்காலே வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடியாய் பெருகுவாய். எங்கள் சகோதரியே, my dear sister, you will be a greater blessing of 1,000 and a millions. நீ கோடியாய் பெருகுவ. அநேக ஜாதிகள் உன்னை தாய் என்று சொல்வார்கள். அப்படி தான் இந்த பெண்மனுடைய சூழ்நிலை மாறிச்சு. அநேக ஜனங்கள், அநேக ஜாதிங்க இவங்களை தாய் என்று சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெண்மணியாய் இந்த சகோதரி காணப்பட்டாங்க. இன்றைக்கு அதே இந்த ரெபெக்காளுடைய ஆசீர்வாதம். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெண்களுடைய காரியங்கள் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். நகோமி, ரூத், எஸ்தர், இப்படிப்பட்டவங்க. ஆனால் இந்த ரெபெக்காவுக்கு ஆண்டவர் வைத்திருந்த ஒரு ஆசீர்வாதம் உன்னதமான ஒரு ஆசீர்வாதம், பெருகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அநேக ஜாதிகளுக்கு தாயான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த அருமையான சகோதரிக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த கால நேரத்தில் அதே தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களே நீங்கள் இகழ்ச்சியாக நினச்சிக்காதீங்க. சகோதரிமாருங்க, தாய்மாருங்க, உங்களே நீங்கள் வருத்திக்காதீங்க, உங்களே நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. எங்களை கவனிப்ப யாரும் இல்லை, எங்களை விசாரிக்க யாரும் இல்லை, எங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா மருத்துவத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்க, இல்லை ஏதாவது ஒரு கஷாயம் வச்சு கொடுக்க யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் பாருங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களே நீங்கள் மட்டுப்படுத்தி கொள்ளாதீர்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார்.
ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் குடும்பத்தில் நல்ல குணசாலியான ஸ்திரீயாக, குணசாலியான பெண்மணியாக இருக்கிறதுனால தான் குடும்பம் விளங்குது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது. அதை மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒரு ஆசீர்வாதத்தின் தாயாக தான் இந்த ரெபேக்கால் காணப்பட்டாங்க. அப்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவா இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காரன்றி ஆண்டவரே, இந்த ஜனங்கள் ஆண்டவரப்பா கோடா கோடியாய் பெருகத்தக்க ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, எப்படி தகப்பனே இந்த ரெபேக்காலுக்கு ஒரு குடுப்பன் இருந்துச்சோ ஆண்டவரே, அப்படி கர்த்தாவே அன்பு சகோதரிங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற சகோதரிங்க, பெண்மணிங்க, வாலிப தங்கச்சிங்க, ஆண்டவரே ஊழியத்தை செய்கிற மூத்த அம்மாமாருங்க, யாராக இருக்கட்டும், இந்த பிள்ளைங்க வாழ்க்கை பல விதத்தில் ஆசீர்வாதமாய் மாறட்டும்ப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.